புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாரோ அப்படிப்பட்ட நன்மக்கள் மீதும், குறிப்பாக இங்கே குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனை நினைவு கூர்ந்தவர்களாக, அவனுக்கு நன்றி செலுத்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன நற்குணங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், ஏகத்துவவாதி, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய ஒருவர் நற்குணம் மிக்கவராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நற்குணமாக பார்த்து வருகிறோம். நற்குணங்களிலேயே மிக முக்கியமான நற்குணமாக இருக்கக்கூடியது பிறருக்கு கொடுத்து உதவுதல். என்னதான் மனிதர்களுக்கு மத்தியில் தர்மங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் நாமே சிலரை என்ன செய்வோம், சிலரை இப்படி அடையாளப்படுத்துவோம், அவர்கிட்ட போய் கேட்குறது ஒன்று தான், கேட்காமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ற சிலரை பற்றி சொல்லுவோம். சிலரை குறித்து சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட கேட்டாலே போதும், அவர் நம்ம கேட்குறத கொடுத்துருவார், நம்ம கேட்குறது அவர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அவரால் இயன்றதை நமக்கு தந்துடுவார், கொடுத்துருவார், தர்மமாக செய்து விடுவார். ஒரு இரவல் வாங்குவதாக இருந்தால் கூட நாம் என்ன செய்வோம், அவர்கிட்ட போய் கேட்டால் கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சில அந்த கேட்டகரியில் வச்சுருப்போம். சிலர்கிட்ட அவர்கிட்ட போய் கேளுங்க கொடுத்துருவார், யார் கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சிலரை என்ன செஞ்சுருப்போம், அடையாளப்படுத்தி வைத்திருப்போம். அப்போ பிறருக்கு உதவுவது என்பது மிகப்பெரிய நற்குணங்களில் உள்ளது, அதுவும் சிறந்த நற்குணங்களில் உள்ளதை பார்க்குறோம். இப்படி உதவுவதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், அவர்களுக்கு தேவை இருக்கும், தனக்கே அவர்கள் இல்லாமல் இருப்பாங்க, அந்த நேரத்திலும் கூட பிறருடைய தேவையை கருத்தில் கொண்டு தன்னுடைய தேவையை குறைத்து கொண்டவர்களாக அவர்கள் என்ன செய்வாங்க, பிறருக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் 59வது அத்தியாயம் 9வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட பிறருக்கு தேவையுடையவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். எவர் தன்னிடம் உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவதை அதை பார்க்குறோம். அப்போ கஞ்சத்தனம் நம்மிடத்தில் இருந்தால் நாளை அல்லாஹ் இடத்துல வெற்றி கிடைக்காது. அந்த கஞ்சத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் காக்கப்பட வேண்டும். நற்குணங்களின் வாயிலாக அவர் பிறருக்கு என்ன செய்யணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இதற்கு அழகான ஒரு உதாரணமும், பொதுவாகவே ஆண்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் கூட பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் ஏங்க நமக்கே நிறைய தேவை இருக்குங்க, இந்த நேரத்தில் போய் நீங்கள் இதை கொடுக்க போகிறீங்களே அப்படிம்பாங்க. சில நேரத்தில் பெண்கள் என்ன செய்வாங்க, கொடுத்து உதவுவதற்கு தயாராக இருக்கும்போது கணவர் தடையாக இருப்பார். நமக்கு தேவையே இன்னும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யலை, நமக்கு இன்னும் தேவையான அளவிற்கான நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை, மீதம் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாம் பிறருக்கு தர்மம் செய்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதா என்று சொல்வதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எந்த அளவிற்கு பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நற்குணங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அலி குறித்து ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1418வது செய்தியாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க, அந்த செய்தியை சொல்கிறவங்களும் அவங்க தான். என்னிடத்திலே ஒரு பெண்மணி வந்தாங்க, தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அன்னை ஆயிஷா அலிலா சொல்கிறாங்க, என்னிடத்தில் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. வந்துரு கேட்குறவங்க அந்த தாய் வர்றா, ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க 2 பிள்ளையோட 3 பேர் இருக்காங்க. ஆனால் அன்னை ஆயிஷா வீட்டில் இருந்தது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பேரித்தம். இன்றைக்கி யார் வீட்லேயும் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. என்கிட்ட ஒரே உணவுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில்
உணவு சமைப்பதற்கான எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி நம்மளால் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இறை தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்னோட வீட்டில் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. அந்த பேரித்தம்பழத்தை அந்த பெண்மணிகிட்ட கொடுத்தேன். அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, அதை ரெண்டாக பித்து தன்னுடைய இரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் வந்தோன்னே சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்தாங்கன்னுட்ட சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு இருந்தால் கேட்டாங்க. வீட்டில் இருந்த ஒரு பேரிச்சம்பழம் தான், அதை எடுத்து கொடுத்தேன். அந்த பெண்மணியும் பசியோடு இருந்தால் தன்னுடைய இரு பிள்ளைகளின் மீது உள்ள இரக்கத்தினால் என்ன செஞ்சிட்டா, அந்த 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் அந்த பசியோடவே இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டா அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன பின்பு எல்லாம் வந்து சொல்கிறாங்க, எவரொருவர் இது போன்று பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்து அந்த பெண் பிள்ளையின் வாயிலாக அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அவர்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக அவர்களை எல்லாம் சோதிப்பானா இல்லையா, உணவு இல்லாமல் நம்ம நினச்சிட்ருவோம். ஒரு வேளை உணவு நம்ம வீட்டில் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க மனைவிமார் என்ன செய்வாங்க, கடுமையான கோபம் கொள்வார்கள். நீ என்னத்தை சம்பாதிச்சு, ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடைக்கு வழி இல்லை. அல்லாஹ் அப்படி சோதித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்கிறாங்க, அவர்களை அல்லாஹ் நிச்சயம் என்ன செய்வான், நரகத்திலிருந்து அந்த சோதனையின் விளைவால் அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண் வந்தாங்களா இல்லையா, அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட சோதனையின் விளைவால் அந்த பெண் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாள், சொர்க்கத்திற்குரிய பெண்ணாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அப்போ நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்கள் தன்னிடத்திலே ஒன்றும் இல்லாத அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை அப்படியே ஏற்று செயல்படுத்தினாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கே ஒன்றும் இல்லை, தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி தேவையுடையவராக இருக்கும்போதே அவர் என்ன செய்கிறாங்க, பிறரை குறித்து கவனம் எடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேரிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டில் ஒருவருக்கு தான் உணவு இருக்குது, ஆனால் 2 பேருக்கு வேணும். கணவன் மனைவிக்கு உணவு வேணும், கணவன் மனைவிக்கே உணவு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலை நம்ம வீட்டில் யாராவது உணவு போட்டால் என்ன செய்வோம், கொடுப்போமா, எடுத்து கொடுக்க மாட்டோம், எங்களுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அன்னை ஆயிஷா ரலி சொல்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அந்த பேரிச்சம்பழத்தை நான் எடுத்து கொடுத்துட்டேன். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அப்படியே ஏற்று செயல்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அப்போ நாம் இன்றைக்கு நம்முடைய நிலையையும் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்களுடைய நிலையும் பார்க்கணும். இன்றைக்குள்ள பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது, அன்றைக்கு இருந்த சஹாபிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது. எதுவுமே இல்லை என்றால் கூட அல்லாஹ்வுடைய சோதனையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். உணவளிக்கக்கூடிய யார், நம்முடைய கணவராக உணவளிக்கிறாரு. அல்லாஹ் சில காரணங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கான். எத்துணை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பாளி, அவன் தான் உணவளிப்பான். அந்த உலகத்தில் நாம் முயற்சி செய்யணும், அதற்காக முயல வேண்டும், எல்லாம் சரிதான், அவற்றையெல்லாம் சரியான வழியை நாம் கையாள வேண்டும். அதற்கு பின்பும் நமக்கு உணவு இல்லை, நல்ல உடை இல்லை, நல்ல இருப்பிடம் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் நற்குணத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள தர்மம் செய்து நம்முடைய நற்குணங்களை வெளிக்காட்டாமல், அதே நேரத்தில் நம்முடைய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளாமல் அந்த நேரத்தில் கோபம் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க, அன்னை ஆயிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை செய்தி தான், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் வீட்டில் இருக்குண்டா. அப்போ நம்ம இன்றைக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அருள் கூட நமக்கு வழங்கியிருக்கான்னு பார்க்கணும். அவர்கள் ஒற்றை பேரித்தம்பழம் வைத்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அதை எடுத்து கொடுத்து தர்மம் செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, யாரும் ஒரு 10 பவுன் இல்லாத யாரும் இருக்கமா, நல்ல வீடு வாசல் இல்லாமல் இருக்குமா, வாகனம் இல்லாமல் இருக்கிறோமா, நான் சொல்லுவதெல்லாம் குறைந்த ஒரு எண்ணிக்கையை சொல்கிறேன். இன்றைக்கு எவ்வளவு அருள்கொடைகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த அருள்கொடைகள் என்ன செய்கிறோம், மறுக்கக்கூடியவர்களாக மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய அபு சயீது குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, பெருநாள் தினத்திலே உரை நிகழ்த்துகிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் போது அந்த உரையில் சொல்கிறாங்க, பெண்களுக்கு நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன், அதிகமாக தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்கிட்ட ஒரே ஒரு தங்க நகை இருக்குது, அந்த தங்க நகையை நான் தர்மம் செய்து என்னை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். இதை தர்மம் செய்ய வேண்டும்னு நான் சொன்னப்போ என் கணவர் சொல்கிறார், இந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னையும் பிள்ளைகளையும் தவிர வேறு யாரும் உரிமையாளர்கள் இல்லை அப்படிங்கிறார்.
நான் இவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அவர்களுடைய தர்மத்தை கொடுங்க, அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி என்ன அப்படின்னா, தர்மம் செய்ய வேண்டும். எதற்காக தர்மம் செய்கிறாங்க? நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு தர்மம் செய்வதற்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை நகையை எடுத்து தர்மம் செய்கிறது தயாராகிறாங்க. அப்போது இது போன்ற நற்குணங்கள் நம்மகிட்டே வரணும். ஒரு விஷயத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்று நடக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு என்ன லாப நஷ்டம்லாம் பார்க்கக்கூடாது. நாளை மறுமையில் நமக்கு என்ன கிடைக்கும்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா? நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவோமா? சொர்க்கத்தில் புகுத்தப்படுவோமா? அதுதான் இலக்காக இருக்கணும். அதுபோலவே இன்னொரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த செய்தியை பதிவு செய்யப்படுது. சால் பின் சாத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒருவர், அந்த என்ன செய்வாங்க, அவங்க சால் பின் சாத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்வாங்கன்னா, கீரைகளை அப்படியே நட்டு வச்சு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கீரையை எடுத்து சமைத்து தொழுதுட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். உணவளிக்கக்கூடிய வந்திருக்காங்க. சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அந்த உணவை விரும்பியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சு நேராக அங்கே வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க பரிமாறுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பெண்மணி வயது முதிர்ந்த பெண்மணி என்ன செய்வாங்களாம், தான் சமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கீரையெல்லாம் அந்த அவர்களுக்கு வந்து பரிமாறுவாங்களாம். அப்போ சொல்கிறாங்க, அது எங்களுக்கு எப்படி இருக்கும்? இறைச்சியை உண்பது போல் இருக்கும், மாமிசங்களை உண்பது போல் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போது வரும் என்று எதிர்பார்த்தவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் வறுமையில் இருந்திருக்கிறார்கள். அந்த வறுமை நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே கீரைகளை பயிர் செய்து விளைவிந்த கீரைகளை எடுத்து உணவாக தானும் உட்கொண்டு பிறருக்கும் பசியாற்றி இருக்கிறார் என்று பார்க்கணும். அப்போ எத்துணை நற்குணங்களை தான் இந்த ஏகத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா ஏகத்துவத்தில் இருக்கிறேன் தௌஹீதில் இருக்கிறேன், அல்லாஹ் ஒருவனை ஏகத்துவப்படுத்தினால் ஏக இறைவன் ஒருவன் தான் என்று நமக்கு அந்த கொள்கையில உறுதியாக இருந்தோம் அப்படின்னா, அதற்கு அடுத்தது அல்லாஹ் இந்த சொல்கிறாங்க, நற்குணங்களை பூரணப்படணும். அப்போ நற்குணங்களில் இது போன்று பிறருக்கு கொடுத்து உதவுவதும், இல்லாதவர்களுக்கு தன்னுடைய தேவையை கூட குறைத்து கொண்டு பிறருக்கு உதவுவது என்பது நற்குணங்கள் மிக சிறந்த நற்குணமாக இருக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் அன்றைய சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணியின் நிலையை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு நன்மை செஞ்சால் போதும். இன்றைக்கு நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது, மலையளவு செய்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? ஆழமான இறை நம்பிக்கை அவர்கள் இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார்கள். இதை நான் செய்தால் எனக்கு சொர்க்கம், இதை நான் செய்தால் எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை. அப்போ அதுதான் அவர்களுக்கு அல்டிமேட் கோலாக இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறாங்க, அவருடைய சின்ன தர்மம் நீங்கள் மலையளவு செய்தால் கூட அதுக்கு ஈடாகாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆழமான இறை நம்பிக்கையோடு நற்குணங்களை நாம் வெளிப்படுத்தி அந்த நற்குணங்களின் மூலமாக சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.